சென்னையில் முதல்வரை சந்தித்து விவசாய நில அபகரிப்பு குறித்து மனு அளிக்க வந்த அப்பாவி விவசாயிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகரான கிரிதரன் என்பவர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அபகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கிரிதரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்திற்கு விவசாயிகள் விரைந்தனர். இந்த நிலையில் மனு அளிக்க வந்த விவசாயிகளை கைது செய்து விடிய ஆட்சியின் ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கூட மனமில்லாமல் ஏவல் துறையை ஏவிவிட்டு கைது செய்யும் ஸ்டாலின் முதல்வராகவே இருக்க தகுதியற்றவர் என மக்கள் விமர்சிக்கின்றனர். தூத்துக்குடியில் வங்கியில் அத்துமீறி நுழைந்து கிளை மேலாளரை திமுகவினர் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியது. போல்பேட்டை திமுக செயலாளர் ஜெயக்குமார் கடற்கரை சாலையில் உள்ள யூனியன் வங்கியில் வீட்டுக்கடன் வாங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. முறையாக மாத தவணை கட்டாமல் வங்கி அதிகாரிகளை ஆளுங்கட்சி என்ற திமிரில் ஜெயக்குமார் மிரட்டி அலைகழித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வங்கி கிளை மேலாளர் பாரத் தேசாய் தவணையை வசூலிப்பதற்காக ஜெயக்குமாரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜெயக்குமார் உள்ளிட்ட மூவர் கும்பல் அந்த வங்கிக்குள் நுழைந்து வங்கி மேலாளரை சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து தப்பி ஓடிவிட்டது. இதை அறிந்த பொதுமக்கள் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் எல்லை மீறி போவதாக குற்றம் சாட்டினர்.